வணக்கம். இந்திய அரசியலமைப்பை படிக்கும்போது நிறைய பேருக்கு வர ஒரு பெரிய சவால் என்னன்னா, குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட சரத்துக்களை, அதாவது ஆர்டிகிள்ஸை வரிசையா ஞாபகம் வச்சுக்கிறது தான். 52ல ஆரம்பிச்சு 62 வரைக்கும் போகும். அதுல எதுக்கப்புறம் எது வரும்னு ஒரே குழப்பமா இருக்கும். இந்த பிரச்சனையை தீர்க்க பீம் டெக் காயின் இந்த ஒரு கோட் வேர்டு போதும். பீம் டெக் காயின் இந்த ஒரு கோட் வேர்டு போதும். இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு அந்த 11 சரத்துக்களையும் எப்படி உங்க விரல் நுனியில கொண்டு வர்றதுன்னு பார்க்க போறோம். இது வெறும் மனப்பாடம் பண்றதுக்கான அலசல் இல்ல, ஒவ்வொரு சரத்துக்கு பின்னால இருக்கிற தர்க்கத்தையும் புரிஞ்சுக்க போறோம். தயாரா? கண்டிப்பா. எந்த ஒரு விஷயத்தையும் அதோட சூழலோட புரிஞ்சுக்கிட்டாதான் மனசுல நிற்கும். இந்த சரத்துக்கள் எல்லாமே இந்திய அரசியலமைப்போட பகுதி 5, அதாவது பார்ட் 5ல வருது. நிர்வாகத்துறை எக்ஸிகியூட்டிவ்ங்கிற முதல் அத்தியாயத்துல தான் சரத்து 52ல இருந்து 78 வரைக்கும் வருது. அதுல முதல் 11 சரத்துக்கள் நம்ம குடியரசுத் தலைவரை பத்தி பேசுது. நாம பார்க்க போறது இந்திய அரசாங்கத்தோட நிர்வாக தலைவரை பத்தின ஆஸ்திவாரமான விதிகளை தான். ரொம்ப சரி. அப்போ அந்த அஸ்திவாரத்தை சுலபமா புரிஞ்சிக்க நம்மளோட மேஜிக் வார்த்தையான PEMTEQ காயினுக்குள்ள போகலாம். இந்த ஒரு சொற்றொடர் தான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வழிகாட்டி. இத 3 பகுதிகளா பிரிச்சுக்கலாம் இல்லையா? முதல்ல PEM, அடுத்து TEQ, கடைசியா காயின். முதல்ல PEM-ஐ எடுத்துப்போம். இதை கேட்கும்போது வெறும் எழுத்துக்களா பார்க்காம ஒரு தேசத்தோட மிக உயர்ந்த பதவியை எப்படி உருவாக்குறாங்கன்னு ஒரு கதை மாதிரி கவனிச்சு பாருங்க. அருமையான தொடக்கம். PM வெறும் நினைவூட்டியா பார்க்காம ஒரு கட்டடம் கட்டுற மாதிரி யோசிச்சு பாருங்க. இதுல வர்ற ஒவ்வொரு எழுத்தும் அந்த கட்டடத்தோட ஒவ்வொரு படி. சூப்பர். அப்போ முதல் எழுத்து P. இது சரத்து 52 குறிக்குது. P ஃபார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்ற ஒரு வரிதான். இதுதான் அஸ்திவாரம் இல்லையா? ஆமா, இதுதான் தொடக்க புள்ளி. இந்த ஒரு வரியை வச்சுதான் ஒரு பதவியே உருவாக்குறாங்க. பதவி உருவான பிறகு அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்? அந்த பதவிக்கு என்ன பவர்? கரெக்ட். அந்த பதவிக்கு என்ன பவர், அதாவது அதிகாரம். அதுதான் PEMல வர்ற முதல் E. இது சரத்த 53 குறிக்குது. E ஃபார் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் தி யூனியன். அதாவது மத்திய அரசாங்கத்தோட மொத்த நிர்வாக அதிகாரமும் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அவர் பெயரளவு தலைவர், அதாவது நாமினல் ஹெட் மட்டும்தான். உண்மையான அதிகாரம் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை கிட்ட தான் இருக்கும். ஓகே, அப்போ பதவி ரெடி, அதுக்கான அதிகாரமும் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன? அந்த பதவிக்கு எப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது? அதுதான் PEMல வர்ற 2வது E, சரத்து 54. E ஃபார் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தேர்தல். ஆனா இந்த தேர்தல்ல நாம, அதாவது சாதாரண மக்கள் நேரடியா ஓட்டு போட முடியாதா? மிகச்சரியான கேள்வி. முடியாது. இது ஒரு மறைமுக தேர்தல். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், எலெக்டட் MPs, அப்புறம் எல்லா மாநில சட்டமன்றங்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது எலெக்டட் MLAs. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழு மாதிரி. ஆமா, அவங்க சேர்ந்து ஒரு வாக்காளர் குழுமம், அதாவது எலெக்டோரல் காலேஜ் மூலமா தான் இவரை தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. பிரதமர் நேரடி தேர்தல்ல வர்றதால குடியரசுத் தலைவரும் நேரடி தேர்தல்ல வந்தா நாட்டுல 2 அதிகார மையங்கள் உருவாகிடும்னு அரசியல் நிர்ணய சபை நினைச்சது. குடியரசுத் தலைவர் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தேசத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தணும் அன்னுதான் நோக்கம். இது ஒரு நல்ல விளக்கம். சரி, வாக்காளர் குழுமம் தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டீங்க. அதுவும் PEMஓட கடைசி எழுத்துல வருது. M ஃபார் மேனர் ஆஃப் எலெக்ஷன், சரத்து 55, அதாவது தேர்தல் முறை. இதுல விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தை வருதே, அதை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. அந்த பேர் பெருசா இருந்தாலும் விஷயம் சிம்பிள் தான். நாம சாதாரண தேர்தல்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவோம். ஆனா குடியரசுத் தலைவர் தேர்தல்ல வாக்களிக்கிற MPக்களும் MLAக்களும் வேட்பாளர்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க. ஓ, ரேங்க் சிஸ்டம் மாதிரி. ஆமா. உதாரணமா A தான் என் முத சாய்ஸ், B என் 2வது சாய்ஸ், C என் 3வது சாய்ஸ்னு. யாருக்கும் முத சாய்ஸ் ஓட்டுல மெஜாரிட்டி கிடைக்கலனா குறைவா ஓட்டு வாங்கின வேட்பாளரை நீக்கிட்டு அவரோட ஓட்டுல இருந்த 2வது சாய்ஸ் ஓட்டுகளை மத்தவங்களுக்கு மாத்துவாங்க. இப்படி ஒரு வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுற வரைக்கும் நடக்கும். இதனால ஒவ்வொரு ஓட்டுக்கும் மதிப்பு அதிகம். இதுதான் அந்த சிஸ்டம். அப்போ
PM ஈமை சுருக்கமா சொன்னா ஒரு பதவியை உருவாக்குறது P, அதுக்கு அதிகாரத்தை கொடுக்கறது E, அந்த பதவிக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றது E, அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்கன்ற முறைய சொல்றது M. ஒரு தர்க்க ரீதியான வரிசை இது. பதவி உருவாகி ஆளும் தேர்வாகிட்டார். இப்போ அந்த பதவிக்கு வர நபரை பத்தி பேசலாம். அவரோட பதவிக்காலம், தகுதிகள் என்ன, அதுதான் இந்த TQ பகுதி நமக்கு விளக்குது. ஆமா, இப்போ நாம குடியரசுத் தலைவர் என்ற பதவியிலிருந்து குடியரசுத் தலைவராக போகும் நபர் மீது கவனம் செலுத்துறோம். TQல முதல் எழுத்து T. இது சரத்து 56. T for term of office, பதவிக்காலம். ஆமா, பதவிக்காலம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 5 ஆண்டுகள். அவர் பதவியேற்ற நாளிலிருந்து கணக்கிடப்படும். சரி, 5 வருஷம். அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் போட்டியிடலாமா? அதுதான் அடுத்த எழுத்து ஈயா. சரத்து 57. E for eligibility for re-election, மறு தேர்தலுக்கான தகுதி. நம்ம அரசியல் அமைப்புல இதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு இருக்கு. இந்திய அரசியலமைப்பின்படி ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம். எந்த கட்டுப்பாடும் இல்ல. ஓ, அப்படியா? ஆமா. ஆனா அமெரிக்காவில் ஒருத்தர் 2 முறைக்கு மேல அதிபராக இருக்க முடியாது. சுவாரஸ்யம் என்னன்னா, இந்தியாவில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மட்டும்தான் 2 முறை குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறாரு. அவருக்கு பிறகு ஒருத்தர் 1 முறை தான் பதவியில இருக்கணும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத மரபாகவே ஆயிடுச்சு. இது தேர்வுக்கு முக்கியமான பாயிண்ட். அடுத்து TQAல கடைசி எழுத்து Q, சரத்து 58. Q for qualifications, அதாவது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதிகள். ஒருத்தர் இந்த பதவிக்கு போட்டியிடணும்னா என்ன தகுதிகள் இருக்கணும்? இதுவும் நேரடியான ஒரு சரத்து தான். முக்கியமா 4 தகுதிகள் இருக்கு. அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசை பூர்த்தி செஞ்சிருக்கணும். 35 வயசா? ஆமா, 35. பின்ன மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான லோக்சபா MP தகுதியில கொண்டிருக்கணும். கடைசியா மத்திய அல்லது மாநில அரசுல எந்த ஒரு இலாபம் தரும் பதவியிலையும், அதாவது ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்லயும் இருக்கக்கூடாது. இந்த 35 வயது மக்களவை உறுப்பினர் தகுதியெல்லாம் அந்த பதவிக்கு தேவையான அனுபவத்தையும் முதிர்ச்சியும் உறுதி செய்யுது. அப்போ TQவை ஒரு நபரோட சுய விவர குறிப்பு மாதிரி பார்க்கலாம். அவரோட பதவிக்காலம், மறுபடியும் போட்டியிட முடியுமா அன்னு தகுதி, எலிஜிபிலிட்டி, அப்புறம் அடிப்படை தகுதிகள், குவாலிஃபிகேஷன்ஸ். ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ நம்ம நினைவூட்டியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது பதவிக்கு வந்த பிறகு நடக்கிற விஷயங்கள் மற்றும் பதவி எப்படி காலியாகும் அன்ன சூழல்களை பத்தி பேசுது. ஆமாம், இது பதவியோட செயல்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை பற்றியது. முதல்ல C, சரத்து 59. C for conditions of the president's office, அதாவது குடியரசுத் தலைவர் பதவிக்கான நிபந்தனைகள். இது தகுதிகளிலிருந்து, குவாலிஃபிகேஷன்ஸ்லிருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. தகுதிகள்னோது தேர்தல்ல போட்டியிடுறது முன்னாடி இருக்க வேண்டியது. நிபந்தனைகள்னோது பதவியில இருக்கும்போது கடைபிடிக்க வேண்டியது. ஓ, சரி சரி. உதாரணமா, அவர் MP-ஆகவோ MLA-வாகவோ இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தா குடியரசுத் தலைவரா பதவியேற்ற அன்னைக்கு அந்த பதவி காலியானதா கருதப்படும். அவரோட சம்பளம், படிகளை எதையும் பதவி காலத்துல குறைக்க கூடாது. இதெல்லாம் அந்த பதவியோட சுதந்திரத்தையும் மாண்பையும் பாதுகாக்குது. ஓகே, நிபந்தனைகள் பார்த்தாச்சு. அடுத்து O சரத்து 60. O for oath or affirmation, பதவி பிரமாணம். இது ஒரு சம்பிரதாயம் மட்டும்தானே? இல்லவே இல்ல. இது வெறும் சம்பிரதாயம் கிடையாது. இதுதான் அந்த பதவியோட ஆன்மா. குடியரசுத் தலைவர் இந்திய தலைமை நீதிபதி முன்னாடி பதவி ஏற்கும்போது இந்திய அரசியலமைப்பையும் சட்டத்தையும் பாதுகாப்பேன், பேணி காப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுப்பார். ஓ, அவர் அரசாங்கத்தோட தலைவர் மட்டும் இல்ல, அரசியல் அமைப்பின் பாதுகாவலர் அப்படின்றத இந்த உறுதிமொழி தான் நமக்கு உணர்த்துது. அருமையான விளக்கம். அடுக்கு வர எழுத்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். I, சரத்து 61. I for impeachment, பதவி நீக்க நடைமுறை. நீங்க அனுப்பின குறிப்புகள்ல இது ரொம்ப சிக்கலான நடைமுறைன்னு போட்டிருந்தது. ஏன் அது அவ்வளோ சிக்கலானது? ஆமா, ஏன்னா குடியரசுத் தலைவர் பதவியோட ஸ்திரத்தன்மை ரொம்ப முக்கியம். அவரை எளிதா பதவி நீக்கம் செய்ய முடிஞ்சா அது அரசியல் குழப்பங்களுக்கு வழிவகுக்கும். அதனாலதான் இந்த நடைமுறையை ரொம்ப கடினமா அமைச்சிருக்காங்க. எப்படி? அரசியல் அமைப்பை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டா நாடாளுமன்றத்தோட எந்த அவையில வேண்டாலும் இந்த தீர்மானத்தை கொண்டு வரலாம். ஆனா அந்த தீர்மானம் நிறைவேறணும்னா அந்த அவையோட மொத்த உறுப்பினர்கள்ல 3/2 பங்கு உறுப்பினர்கள், 2/3 of the total membership ஆதரிச்சு வாக்களிக்கணும். அப்பா, 2/3? அது ரொம்ப அதிகம். ஆமா,
இது சாதாரண பெரும்பான்மை இல்ல, சிறப்பு பெரும்பான்மை. இந்த அளவுக்கு கடுமையான நிபந்தனை இருக்கிறதால தான் இந்திய வரலாற்றுல இதுவரைக்கும் எந்த குடியரசுத் தலைவரும் இந்த முறையில பதவி நீக்கம் செய்யப்படவே இல்லை. இது அந்த பதவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. சரி, நம்ம நினைவூட்டியோட கடைசி எழுத்துக்கு வந்துட்டோம். என் சரத்து 62. என் ஃபார் நெக்ஸ்ட் எலெக்ஷன். அதாவது காலிடத்தை நிரப்ப தேர்தல் நடத்தும் காலம். இதுல ஒரு சின்ன கணக்கு தந்திரம் இருக்குன்னு நீங்க அனுப்பின ஒரு குறிப்புல இருந்துச்சு. அதை விளக்க முடியுமா? நிச்சயமா. இது தேர்வுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம ஸ்கூல்ல தனி வட்டிக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கு ஃபார்முலா படிச்சிருப்போம். SI = PNR 100ன்னு. ஆமா. அதுல என்ன இதை குறிக்கும்? காலத்தை, அதாவது டைம். அதே மாதிரி நம்ம COINல இருக்கிற என்னன்ற எழுத்து அடுத்த தேர்தலுக்கான காலத்தை, நெக்ஸ்ட் எலெக்ஷன் டைம், அதாவது சரத்து 62ஐயும் குறிக்குதுன்னு சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம். இது சூப்பரா இருக்கே. இந்த சரத்து என்ன சொல்லுதுன்னா, பதவிக்காலம் முடியறதுக்குள்ளேயே அடுத்த தேர்தலை நடத்தி முடிக்கணும். ஒருவேளை மரணம், ராஜினாமா அல்லது பதவி நீக்கம் காரணமா பதவி காலியானா 6 மாசத்துக்குள்ள தேர்தலை நடத்தி முடிக்கணும். இது தேசத் தலைவர் பதவி நீண்ட காலம் காலியா இருக்கக்கூடாதுன்னு உறுதி செய்யுது. அருமை. அப்போ ஒரு முழுமையான பார்வை கிடைச்சிருக்கு. இனிமே குடியரசுத் தலைவர் தொடர்பான சரத்துக்கள் 52லிருந்து 62 வரைக்கும் கேட்டா நாம பயப்பட தேவையில்லை. PMTQ காயின் அண்ணா இந்த ஒரு வார்த்தை போதும். PM ஒரு பதவியை உருவாக்கி அதிகாரம் கொடுத்து தேர்தல் நடத்தி தேர்தல் முறையை வரையறுக்குது. TQ அந்த பதவிக்கு வர்ற நபரோட பதவிக்காலம், மறுதேர்தல் தகுதி மற்றும் அடிப்படை தகுதிகளை சொல்லுது. அப்புறம் COIN பதவிக்கு வந்த பின் நிபந்தனைகள், பதவி பிரமாணம், பதவி நீக்க முறை, அப்புறம் அடுத்த தேர்தலுக்கான காலத்தை தெளிவுபடுத்துது. பதவி உருவாகிறதுல ஆரம்பிச்சு அந்த பதவி காலியாகும் போது என்ன செய்யணும் அன்னோ வரைக்கும் ஒரு முழுமையான சுழற்சியை இந்த 11 சரத்துகளும் நமக்கு காட்டுது. மனப்பாடம் செய்யறதுக்கு மட்டும் இல்ல, அரசமைப்பை உருவாக்குனவங்க எவ்வளவு தர்க்க ரீதியா ஒரு படிக்கு பிறகு அடுத்த படின்னு யோசிச்சு இதை வடிவமைச்சிருக்காங்கன்றத நமக்கு புரிய வைக்குது.